வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அனைத்து தலைவர்களையும் வீழ்த்தி அண்ணாமலை முதலிடம் பெற்றாரு. அதிர்ந்து போன ஒட்டுமொத்த அரசியல் உலகமும் அதிரடியாக வெளியானது கருத்து கணிப்பு. அதை தான் நாம விரிவா இங்க பார்க்க போறோங்க. தமிழக அரசியல் களத்துல எத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய செல்வாக்கெல்லாம் என்ன என்பதை பற்றி நேத்து லயோலா கல்லூரி மாணவர்கள் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டு இருக்கின்றார்கள். அந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் ஊடகங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு மற்றவைய அப்படியே விட்டுட்டாங்க. அதனால அந்த கருத்து கணிப்பினுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். ஆனா நீங்க முழுவதும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதுவரைக்கும் இந்த மாதிரி கருத்து கணிப்பை பார்த்திருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். அதனால தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. முதல்ல யாரு கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க போட்டோ வச்சிருக்க பாருங்க. இவங்கெல்லாம் லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள். எப்போதும் லயோலா கல்லூரியில் இருந்து கருத்து கணிப்பு வெளியாகும். அதை எடுத்து வெளியிடக்கூடியவர் அரசியல் பிரிவு துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்ற திருநாவுக்கரசு அவருடைய மாணவர்களும் அவரும் தான் கருத்து கணிப்பு வெளியிடுவாங்க. அவங்கள ஒரு பிரிவு தான் இந்த ஒட்டுமொத்த ஆட்களும். இவங்க நேற்று கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டு இருக்கின்றார்கள். நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் கருத்து கணிப்பை 234 தொகுதியிலும் போய் எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 81,000க்கும் மேற்பட்டவர்களிடத்துல 200க்கும் மேற்பட்டவர்கள் களத்துல இறங்கி இந்த கருத்து கணிப்பை எடுத்திருக்கின்றார்கள். அப்படி கருத்து கணிப்பை எடுத்து அவங்க சொல்லியிருக்கின்ற தகவல் பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது. நம்ம கும்பலா பாத்தீங்கன்னா லயோலா கல்லூரி மாணவர்கள் என்று புகைப்படத்தை பார்த்தோம். இப்போ ஒரு தனிப்பட்ட ஆளை பற்றி நம்ம பார்க்க போறோம். அந்த போட்டோ பக்கத்தில் வைக்கிறேன், நீங்க நல்லா பாருங்க. இவருடைய பெயர் என்ன நமக்கு தெரியாது. ஆனா இவரும் லயோலா கல்லூரி மாணவர் தான். ஏற்கனவே ஒரு குழுவை காட்டணும் இல்லையா, அந்த குழுவுக்கு இவர் தான் தலைமை தாங்குகின்றார். 200க்கும் மேற்பட்டவர் ஒன்று சேர்ந்து கருத்து கணிப்பு எடுத்தாங்க இல்லையா, அந்த கருத்து கணிப்பு குழுவினுடைய தலைவரை நான் போட்டோ வச்சிருக்கேன்ல, அவரு தான். இவர் ஒரு அமைப்பு வச்சு நடத்துறார். இந்திய ஜனநாயகத்தினுடைய அரசியல் யுக்திகள் என்ற ஒரு அமைப்பை வச்சு நடத்துறார். அந்த அமைப்பின் மூலமாகத்தான் 20 ஆண்டு காலமாக தமிழக அரசியல் களத்துல கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டு இருக்கின்றார். பல துல்லியமான கருத்துக்களை இவர் 63 முறைக்கு மேலாக எடுத்து வெளியிட்டு இருக்கின்றார். ஆனா நேத்து வெளியிட்ட கருத்து கணிப்பு தான் இவருடைய கடைசி கருத்து கணிப்பா இருக்க போதும். அதற்கு பிறகு எங்க போக போறாரு அப்படின்னு பார்க்கும்போது வேற ஒரு துறை சார்ந்து போக போறாராம். அதனால இந்த கருத்து கணிப்பை நான் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுடைய மனங்கள்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வெளிப்படையா பேச போறேன் அப்படின்னு ஒரு 48 நிமிடம் கருத்து கணிப்பை பற்றி விளக்கி இருக்கின்றார். இந்த நபருக்கு இன்னொரு முகமும் இருக்கிறது. என்ன முகம் அப்படின்னு கேட்பீங்க. இவர் முழுக்க முழுக்க அண்ணாமலை அவருடைய ரசிகர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர். ஆனா இவர் லயோலா கல்லூரியில இவர் படிச்சிருக்கிறார். ஏன்னா நேத்து கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டதை நான் பார்க்கும்போது இவர் சொல்லுகின்ற வார்த்தை அண்ணாமலை அவருடைய ரசிகர் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். பாரதிய ஜனதா கட்சியுடைய தீவிர விசுவாசி என்பதை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். எப்படி தெரியுமா, எடப்பாடி பழனிசாமியை இவரை விட வேற யாருமே கழுவி ஊத்த முடியாது. அதே மாதிரி திமுக கட்சியை, திமுக தலைவர்களை இவரை விட கழுவி யாரும் ஊத்த முடியாது. அந்த அளவுக்கு இவரு கழுவி ஊத்திருக்கிறாரு நேற்று கருத்து கணிப்புல. சரி, கருத்து கணிப்பை இவரு எங்கிருந்து தொடங்குகின்றார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பாரதிய ஜனதா கட்சி இருக்கு இல்லையா, அந்த பாரதிய ஜனதா கட்சியில அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தார். ஆனா தலைவர் போஸ்டிங்ல இருந்து அண்ணாமலை அவர்கள் நீக்கிட்டாங்க. இதை மக்கள் எப்படி பார்க்கறாங்க அப்படின்னு முதல் கேள்வியை எடுத்து வெளியிடுறாரு. ஆனா 2026ல யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்னு கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடுவார்னு பார்த்தா அண்ணாமலையை பாஜக தலைவராக இருந்து மாத்திட்டாங்க இல்லையா, இதை மக்கள் எப்படி பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கின்றார். அந்த கருத்து கணிப்புல மக்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை வீணா தொட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு 54% பேர் அண்ணாமலையை மாத்தினதுனால பாஜக அழிவை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்ல அண்ணாமலையை மாத்தினது நல்லதுதான் அப்படின்னு ஒரு 14% பேர் சொல்லி இருக்கிறாங்க. இரண்டாவதாக இவர் வைக்கின்ற கேள்வி மக்களிடையே என்னன்னு பார்க்கும்பொழுது, நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போறாரு, அந்த சுற்றுப்பயணத்துடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பெருசா எந்த தாக்கமும் இருக்காது. நயினார் நாகேந்திரன் அவருடைய சுற்றுப்பயணம் 9% தான் நயினார் நாகேந்திரன் அவருடைய சுற்றுப்பயணமானது தாக்கத்தை ஏற்படுத்தும். 78% பெரிய மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்தாது. நயினார் நாகேந்திரன் அவருடைய சுற்றுப்பயணம் என்கின்ற பொழுது
மக்கள் யாரும் ரசிக்கவில்லை. நயனார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் சுற்றுப்பயணம் வராரு, திமுக ஆட்சியின் தவறுகளை சுட்டி காட்டுறாரு. அந்த சுற்றுப்பயணத்துக்கு வர்றவங்களாம் யாரான்னு பார்த்தா அதிமுக மற்றும் பாஜகவினர். அவங்கள கூட காசு கொடுத்து தான் நயனார் நாகேந்திரன் அவர் கூட்டுறாரு. ஆனா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் என் மண் என் மக்கள் நிகழ்ச்சி நடத்தினாரு. அந்த நடைப்பயணத்துல தன்னெழுச்சியாக மக்கள் வந்தாங்க. அண்ணாமலையுடைய நடைப்பயணம் பெரிய வெற்றியாக அமைந்தது பாஜகவுக்கு. அவ்வளவு கூட்டம் ஒரு ஆளுக்கு ஒன்று திரண்டது பாத்தீங்கன்னா அரசியல் வரலாற்றுல முதன்முறை அதுதான். ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பெரிய அரசியல் தலைவர் அல்ல, அவங்க அப்பா பெரிய அரசியல் தலைவர் அல்ல, ரெண்டாவது திரை நட்சத்திரமும் கிடையாது, பல முறை எம்எல்ஏவாக இருந்தவர் இல்ல, அதை தாண்டி முதலமைச்சராகவோ அமைச்சராகவோ இல்லை. ஆனா அவர் சுற்றுப்பயணம் போறாரு. அந்த சுற்றுப்பயணத்துக்கு தன்னெழுச்சியாக மக்கள் வந்தாங்க. அதனால நயனார் நாகேந்திர சுற்றுப்பயணமானது எடுபடல. ஆனா என் மண் என் மக்கள் நடைப்பயணமானது நல்லா எடுபட்டது. அண்ணாமலை அவர்கள் பாஜக கட்சியை வளர்த்தாரு. மக்களை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள். படித்தவர் பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிக்கு தலைமை தாங்க வேண்டும், ஆட்சி பீடத்தில் ஏற வேண்டும் என்று அண்ணாமலை போன்றவங்களை தான் தமிழக மக்கள் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த ஆள் நேத்து கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டு இருக்கின்றார். அதுக்கப்புறம் திமுக ஆட்சி நடக்குது, சிறந்த எதிர்கட்சி தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது அண்ணாமலை தான் முதலிடத்துல, இரண்டாவதாக சீமான், மூன்றாவதாக விஜய், நான்காவதாக எடப்பாடி பழனிசாமி, அஞ்சாவதாக அன்புமணி ராமதாஸ். உண்மையா சொல்லுங்க, சீமான் பரவாயில்ல, திமுக எதிர்த்தாரு. அண்ணாமலை சொல்லவே தேவையில்ல, டார்டரா கீச்சாரு. இது இரண்டும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை விடவா திமுக எதிர்த்து நின்னாரு. அவர் மூணாவது இடத்துல வராருன்னா என்ன தெரியுமா? எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ஆள் மீது அவ்வளவு வன்மம். இவரு பின்புலத்தை கொஞ்சம் ஆராய்கின்ற பொழுது இவர் முக்குலத்தோர் சமூகத்தை சார்ந்தவர். ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவுடைய ஆதரவாளராக இருக்கின்றார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிய ரொம்ப மட்டமா பேசுறாரு, தகுதியற்ற முறையில் விமர்சனம் பண்றாரு. அதிமுக அழிதா இல்லையான்னு பாருங்களேன். இந்த தேர்தலோடு 10ஓடு 11 கட்சியாக அது போயிடும் பாருங்க. அதிமுக என்ற கட்சியே இருக்காது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா பேசுறாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி மீது. இந்த வெறுப்பு எதனால இந்த லயோலா கல்லூரி மாணவருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒன்னு அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட்டாங்களே அப்படின்ற ஒரு வெறுப்பு, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என்கின்ற கூடுதல் வெறுப்பு. ரெண்டாவது நம்ம சமூகத்தை சார்ந்த பன்னீர்செல்வம் டிடிவி சசிகலாவை ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு கட்சி நடத்துறானே அப்படின்ற ஒரு வெறுப்பு. அதனால எடப்பாடி பழனிசாமியை எப்படிலாம் திட்ட முடியுமோ அப்படிலாம் திட்டி தீர்த்தாரு நேற்று கருத்து கணிப்பு வெளியிடுகின்ற பொழுது. அதே மாதிரி ஸ்டாலின் ஐயாவையும் சரி அந்த கட்சியும் சரி, ஆனா இவரை மாதிரி திட்டவே முடியாது. ஒருபடி மேல போய் துர்கா ஸ்டாலின், அதுக்கப்புறம் சபரீசன், இவங்களையெல்லாம் வச்சு செஞ்சிட்டாரு. அதனால எதிர்கட்சி தலைவராக சிறப்பா செயல்பட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை தான் அப்படின்னு தமிழக மக்கள் 90% பேர் நினைக்கிறாங்களாம். அது மட்டும் கிடையாது, இளைஞர்களை இழுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னு கருத்து கணிப்புல கேட்டிருக்காரு மக்கள் கிட்ட. அதுக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் சொல்லி கேட்டீங்கன்னா முதலிடத்துல நம்ம விஜய் இருக்கின்றார், இரண்டாவது இடத்துல யாரு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நம்முடைய அண்ணாமலை, மூன்றாவது இடத்துல யாரு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நம்முடைய உதயநிதி ஸ்டாலின், நான்காவது இடத்துல யாரு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான். இப்படி வரிசையா போகுது. ஆனா உண்மையா சொல்லுங்க, உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி இளைஞர்கள் வருகின்றார்களா இல்ல காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்களா? திமுகவும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது லிப்ட் பண்ணிடணுன்றதுக்காக என்னென்னவோ பண்ணி ப்ரமோஷன் பண்றாங்க. ஆனா எந்த கருத்து கணிப்பிலும் சரி விஜயை தாண்டியோ அண்ணாமலையை தாண்டியோ நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களால முன்னிலைக்கு வரவே முடியல. உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கிற மாதிரியான ஊடக வெளிச்சம் அண்ணாமலைக்கு இல்லவே இல்லை. அவங்க அப்பா அரசியல்வாதி கிடையாது, அவர்கிட்ட பணமும் கிடையாது, கட்சி தலைவர் பதவியும் கிடையாது, எம்எல்ஏவும் கிடையாது, எம்பியும் கிடையாது. ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து கணிப்புல 2ஆம் இடம் பிடிச்சிருக்கின்றாரு. தமிழக இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி முதலிடத்துல யாரு, 2வது இடத்துல யாருன்னு பார்க்கும்போது அண்ணாமலை தான் 2வது இடத்துல வந்திருக்கின்றார். சரி, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜக இருக்கின்றார். அவர் ஒரு தனி கட்சி தொடங்கினான்னு வச்சுங்களேன், சிறுபான்மையுடைய வாக்கு அண்ணாமலைக்கு வருமா வராதா அப்படின்னு பார்க்கும்பொழுது அண்ணாமலைக்கு சிறுபான்மையுடைய வாக்கு கண்டிப்பா வருமா. குறிப்பா வாணியம்பாடி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த பகுதியெல்லாம் சிறுபான்மையர்கள் அதிகம், ஆற்காடுலாம். அங்க போய் இவங்க கருத்து கணிப்பெடுத்திருக்காங்க. அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினான்னா சத்தியமா நாங்க அண்ணாமலை பின்னாடி நிற்போம் அப்படின்னு இஸ்லாமியர்கள் சொல்றாங்களாம். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ரஜினி கட்சி தொடங்கினார்னா அங்க போயிருப்பார்.
அங்க கட்சி தொடங்காதனால பாஜக கிட்ட வந்து சேர்ந்துட்டார். அண்ணாமலை பேசுறது அத்தனையும் உதட்டில இருந்து தான், உள்ளத்துல இருந்து இல்லவே இல்லை. ஒரு கட்சியில் இருந்து கொண்டு அந்த கட்சிக்கு எதிராக பேச முடியுமா? அதனால நியாயத்தை பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றார். ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தனி கட்சி தொடங்கினார்னா இஸ்லாமியருடைய வாக்கு அவருக்கு 47% வரும். மற்ற எந்த தலைவருக்கும் இல்லாத அளவுக்கு ஆதரவு சிறுபான்மையினர்கிட்ட அண்ணாமலைக்கு இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்புல சொல்றாருங்க. அதோட நயினார் நாகேந்திரன் அவர்களை தலைவரா போட்டிருக்காங்க. இப்படி தலைவரா போட்டாங்கல்ல, இப்படி தலைவரா போட்ட உடனே பாஜகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் தலைவர்களும் ஏற்றுக்கொண்டார்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது நயினார் நாகேந்திரன் கட்சிக்குள்ள ஏற்றுக்கொண்டவங்க 11% பேர் தான். மற்றவங்களாம் யாரா என்று பார்க்கும்பொழுது நயினார் நாகேந்திரன் அவரை என்னதுக்கு பாஜகவுடைய தலைவரா போட்டாங்க, அண்ணாமலையை தூக்கிட்டு அப்படின்னு 74% மேலானவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாஜக தலைவரா வந்ததுக்கு அதிருப்தி அடைந்திருக்கின்றார்களாம். எந்த கட்சியில? பிஜேபியில. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை மாற்றுறது சரியா தவறா என்று சொல்லுகின்ற போது மக்கள் அண்ணாமலை மாற்றுறதுனால அதிருப்தியில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கருத்து கேட்டாரு. இப்ப கட்சிக்குள்ள நயினார் நாகேந்திரனுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு பார்க்கும்போது 11% தான் இருக்குதாம். மீதி அத்தனையும் வந்து அண்ணாமலைக்கு தான் ஆதரவாக இருக்கிறதா. இவ்வளவு தூரம் கருத்து கணிப்பு எடுத்துட்டாரு. அண்ணாமலை முதலமைச்சர் ஆகுவாரா அப்படின்னு கிட்ட மக்கள்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அதுக்கு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஆவார். இன்றைய நிலைமையில அண்ணாமலை 4வது இடத்தில் இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் தெரிவித்திருக்கின்றார்களாம். முதலிடத்துல ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார்கள், 2வது இடத்துல விஜய் இருக்கின்றார், 3வது இடத்துல எடப்பாடி பழனிசாமி, 4வது இடத்துல வந்து அண்ணாமலை இருக்கின்றாரா. திமுக கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்கின்றார்களாம். அதனால அந்த கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களை முன்னிறுத்துவதனால அவர் முதலிடத்துக்கு வருகின்றாராம். ஆனா திமுக மட்டுமே வந்து அரசியல் களத்துல எவ்வளோடா வாக்க பெறுது அப்படின்னு பார்க்கும்போது 17% தானா. அதிமுக தனித்து 15% தானா. அதே மாதிரி தவேகா பொறுத்த வரைக்கும் ஒரு 10% தானா. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய தனித்தனி வாக்கு வங்கியை பற்றியும் அவரு கருத்து கணிப்படுத்தி வெளியிட்டு இருக்கின்றார். இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக பாஜக தலைவராக நீடித்திருந்தார் என்றால் நிச்சயமாக விஜய்க்கு டப் கொடுத்திருப்பாரு. அவரை யாரும் விரும்பி இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்புல சொல்றாரு. 2வது, விஜய் என்னைக்காவது முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு கருத்து கணிப்பு எடுக்கின்ற போது விஜயை பொறுத்த வரைக்கும் என்றென்றைக்கும் முதலமைச்சர் ஆகவே மாட்டாராம். 1.5 கோடிக்கான வாக்காளர்கள் நடுநிலையா இருக்கின்றார்களாம், எந்த கட்சியும் சாராதவர்கள். ஆனா அந்த வாக்குகளை கூட விஜய் அவர்கள் கவருவதற்கான கட்டமைப்பே இல்லையா. எதை வச்சு கவருவார்? அது மட்டும் கிடையாது, விஜய்க்கு ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. ஆனா அந்த ரசிகர் பட்டாளம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கான வாக்குகளா மாறுமா என்பது பாத்தீங்கன்னா சந்தேகத்துக்குரியதுதான். இந்த தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் 6 முனையாக பிரிஞ்சு கிடக்குதான். அந்த 6 முனையாக பிரிந்து கிடக்கின்ற மக்கள்ல ஒரு பகுதியினர் தான் விஜய்க்கு ஆதரவா இருக்கின்றார்களாம். மற்ற எல்லாருமே வந்து திராவிட கட்சியினுடைய பின்னாடி இருக்கின்றார்களாம். அதனால பொது வழியில இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் விஜய்னு கத்தலாமா. ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் 22 வயதுக்குள்ள இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி விஜய் பின்னாடி போறாங்களாம். மற்றவங்க எல்லாம் சிந்திக்கின்றார்களாம். அதனால ஜென்மத்துக்கு நம்ம விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகவே முடியாதா. நம்முடைய மக்கள் நீதி மையம் போலதான் விஜயுடைய கட்சியானது கரைந்து போயிடும், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுல ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். என்ன என்று பார்க்கின்ற போது ஸ்டாலின் ஐயாவுக்கு அடுத்தது திமுகவுடைய எதிர்காலம் யார் கையில் அப்படின்னு பார்க்கும்போது கனிமொழி அவர்களுக்கு கிட்டதானா. அவங்களுக்கு தான் அரசியல் தெரியுதான், அவங்க தான் கட்சிக்காக உழைச்சாங்களாம். அதோடு இல்லாம திராவிட கொள்கையை ஆழமாக பின்பற்றக்கூடியவங்க கனிமொழி அவர்கள் தானா. 49% பேர் கனிமொழி அவர்கள் தான் திமுகவை கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்றாங்களாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 35% தான். அதோட போச்சுன்னா சபரீசன் அவர்களுக்கும் இருக்குது, அவருக்கு வந்து ஒரு 20%. இப்படி கட்சி அடுத்தது யார்கிட்ட போக போகுது, ஸ்டாலினுக்கு பிறகு யாரெல்லாம் அடிச்சுக்க போறாங்க, எப்படி திமுக அழிய போகுது அப்படின்ற விஷயத்தையும் கருத்து கணிப்பாக எடுத்து வெளியிட்டு இருக்கின்றார் இந்த லயோலா கல்லூரி மாணவர் இல்ல முன்னாள் மாணவர். மொத்தமாக அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, மாற்றம் வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா அந்த மாற்றத்தை விஜயால கொடுத்துட முடியும் அப்படின்னு மக்கள் நினைக்கல. மக்களை பொறுத்த வரைக்கும் படித்தவர் நல்லவர், இந்த தமிழகத்தை ஆட்சி ஆள வேண்டும் நினைக்கிறாங்க, அவரை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. திமுக ஆட்சி நடத்துவது மக்களுக்கு பெரும் அதிருப்தி தான். எவ்வளவு தூரம் அதிருப்தி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 49% தமிழக மக்கள் மத்தியில திமுகவுக்கு அதிருப்தி இருக்கிறதா. எடப்பாடி பழனிசாமிக்கு கூட 2021 அவ்வளவுதான் அதிருப்தி இருந்ததா. ஏன்னு கேட்டீங்கன்னா
எப்போதுமே சரி அதிமுக பொறுத்த வரைக்கும் ரெட்டலை கிடைக்குமா கிடைக்காதா, சசிகலா உள்ள வருவாங்களா, டிடிவி உள்ள வருவாங்களா, இல்ல பன்னீர்செல்வம் உள்ள வருவாங்களா, இதையே ஊடகம் பேசுதான். மக்கள் பிரச்சனையை பற்றி பேச விடலையாம். எடப்பாடி பழனிசாமியும் மக்கள் பிரச்சனைக்காக களத்துல வந்து போராடவே இல்லையாம். திமுக எதிர்கட்சியா இருக்கின்ற போது போராடின மாதிரி இவங்க போராடவே இல்லையாம். அதனால அரசியலானது இந்த 4.5 வருஷம் வேஸ்டா போச்சு. மக்கள் பிரச்சனை பேசவே இல்லையாம். அதே மாதிரி திமுக பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா எதிர்ப்பு மட்டும்தான் கையில் எடுத்தாங்களாம். சரி, பாரதிய ஜனதா எதிர்ப்பு மக்கள் மத்தியில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது திமுக தன்னுடைய அரசியலுக்காக பாரதிய ஜனதாவை எதிர்க்குது. ஆனா உள்ளுக்குள்ள பாரதிய ஜனதாவுடன் நெருக்கமான கூட்டணியில தான் இருக்கிறாங்க அவங்க. அதனால இந்த வாட்டி திமுகவுக்கு பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்பது 54% கை கொடுக்காதான். அது மட்டும் இல்ல, இந்த லயோலா கல்லூரி மாணவர், முன்னாள் மாணவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு பாஜக ஏகப்பட்ட திட்டங்களை கொடுக்குதாம். ஆனா அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டாங்களாம். ரெண்டாவது, சில திட்டங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்களாம். மூன்றாவது, திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தினாலும் முழுமையாக நடைமுறைப்படுத்தலையாம். அதுக்கப்புறம் பாஜக திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலும் அந்த திட்டத்துல நிறைய ஊழல் இருக்குதாம். பாஜக திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலும் அந்த திட்டம் எங்களுடைய திட்டம் அப்படின்னு திராவிட கட்சியானது உரிமை கொண்டாடுகிறதாம். அதனால பாஜகவுடன் வெளிப்படையாக மோதிக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களை வந்து ஒட்டுமொத்தமாக புறக்கணித்தது தமிழக மக்கள் திமுக மீது வெறுப்பு அடைஞ்சிருக்கின்றார்களாம். குடும்ப அரசியலானது தமிழ்நாட்டை கொலைத்து விடும், கொலநாசம் பண்ணிடும். அதனால திமுக மீது மக்கள் பயங்கர வெறுப்பில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நேற்று ஒரு 48 நிமிடத்துக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியினுடைய இன்றைய நிலைமை என்று சொல்லிட்டு கருத்து கணிப்பாக எடுத்து வெளியிட்டு இருக்கின்றார். மொத்தத்தில் கடைசியா நான் ஒரு முடிவுக்கு வரேன். என்ன முடிவு என்றால், அவர் சொன்னதுதான், நான் சொல்லல. அண்ணாமலைய தமிழக மக்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அவர் ஒண்ணு பாஜகவுடைய தலைவராக மீண்டும் வரணும், அப்படின்னா தனி கட்சி தொடங்கணும், அதான் எதிர்பார்க்கின்றார்கள். அது நடக்குமா இல்லை என்பது பற்றி தெரியல. இதுதான் என்னுடைய கடைசி கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்து கணிப்பை முடிச்சிருக்கின்றார். ஒருவேளை அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் எப்படி பாருக்கு எனக்கு செல்வாக்கு, சிறுபான்மை இடத்துல எப்படி இருக்குது, பெரும்பான்மை இடத்துல எப்படி இருக்கிறது, எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் சொல்லுப்பா, தனி கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு இந்த ஆள்கிட்ட உத்தரவிட்டாரன்னு தெரியல. ஒட்டுமொத்தமாக அண்ணாமலை பற்றியான கருத்து கணிப்பு மட்டும்தான் வெளியாச்சு நேத்து. ஆனா ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்கின்றார், 3வது இடத்துக்கு போட்டார் எடப்பாடி பழனிசாமி, 2வது இடத்துக்கு வந்துட்டார் விஜய் அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ் போட்டிருந்தாங்க. ஆனா இந்த கருத்து கணிப்புல அண்ணாமலை பற்றியும் பிஜேபியை மட்டும் தானே பேசியிருக்கிறாங்க. சரி நண்பர்களே, அண்ணாமலைக்காக ஒருத்தர் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டு இருக்கின்றார் என்றால் அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுமா இல்லையா? அதான் கொண்டு வந்து சேர்த்தேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.